ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல பார்வதி விக்ரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப்பான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பார்வதி விக்ரம் கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அதிசயமா இருக்குல்ல, விக்ரம் கிட்ட பார்வதி கமருதீன் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. பார்வதிலாம் அனாவசியமாலாம் விக்ரம் கிட்டயோ இல்லை மற்றவங்கிட்ட அவங்களுக்கு ஆகாதவங்கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்க. இருந்தாலும் என்னவோ தெரியல, பார்வதி விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, டீட்டெயில்ஸ் பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நான் உண்மையிலே நல்லா ஃபீல் வச்சுட்டு இருக்கேன், என்னால அவங்ககிட்ட சட்டை பிடிச்சி கேட்க முடியல, என்னடா உன் மேட்ரு, என்னடா உன் விஷயம், என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க, என்னடா உன் விஷயம், என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க, என்னதாண்டா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் இந்த ஃபீல் என்னை போட்டு வாட்டு வதைக்குது. அவனை பார்க்கும்போது இந்த வீட்லயே இருக்கிறதுனால, இந்த வீட்லயே அவனை பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த ஃபீலை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் விட்டு வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சோகமாக பேசிட்டு இருக்காங்க, அந்த ஃபீலிங்காக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பழியெல்லாம் வாங்காம, இல்லை பார்வதி, நீயும் ஃபீலிங்ஸில் இருக்கிற, அவனும் ஃபீலிங்ஸில் இருக்கிறான், உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தாலும் ஒரு நேரத்தில் எங்ககிட்ட சொல்லுவான், பேசுவான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன்னெல்லாம் விட்டு கொடுத்ததே கிடையாது. எப்போ நீ எல்லாம் அநியாயமா எதனா சண்டை போட்டுட்டு இருப்ப, நாங்க எல்லாரும் இந்த பக்கம் இருந்து பார்ப்போம், என்னடா இவ இப்படி அநியாயமா பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தாலும், ஆனா அவன் உனக்கு சப்போர்ட் நின்று இருக்கான். எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கோம், அவன் உனக்கு கண்மூடித்தனமான சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கும், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுடைய ஸ்டைல் என்னன்னாக்கா, எந்த விஷயத்தையுமே போய் டீப்பாலாம் இறங்கி பார்க்க மாட்டான். இதனால இப்போ நீ லவ் பண்ணுறதுனால நீ பின்னாடி எதனா பண்ணுறியா செய்கிறியா அப்படின்லாம் டீப்பாக பார்க்க மாட்டான். அதே போல் அவனும் பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட கோவப்பட்டாலும் அப்படிதான், ஒரு அன்பு செலுத்தினாலும் அப்படிதான், டீப்பாக இறங்கி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரமும் கமருதீனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இந்த பார்வதி, இன்னும் 20-21 நாள் தான் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஆடியன்ஸ் இருக்கிறத வச்சு பார்த்தாக்கா நீங்க 21 நாளும் வெளியே போக மாட்டீங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் ஆகணும். ரெண்டு பேரும் அந்த ஃபீலிங்ஸை கம்மி பண்ணிட்டு வெளியே போய் சட்டை பிடிச்சி அவனை கேளு, ஏன்டா அப்படி பண்ண, ஏதா அப்படி பண்ணிட்டு. பார்வதிக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. என்னன்னாக்கா, இவன் கேமுக்கோசம் என்ன யூஸ் பண்ணிங்கனானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. பார்வதிக்கு நான் அவன் மேலே உண்மையாக தானே ஃபீலிங்காக இருக்கிறேன், இதை ஏன் அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான் அப்படியே இருக்கிறாங்க. கமருதீன் இதை கேமுக்காக யூஸ் பண்ணினானா அப்படின்ற ஒரு டவுட்டும் பார்வதிக்கு இருக்கு. அதே போல பார்வதி விக்ரம் கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அழுகுறாங்க. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் விட்டு வெளியே வர முடியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அழுகுறாங்கனாக்கா அந்த ஃபீலிங்ஸோட பேசும்போது அந்த அழுவோம் இல்லையா, கண்ணீர் விட்டு அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீலிங்ஸோட இருக்கிறாங்க. பார்வதி விக்ரம் கிட்ட நம்பி பேசுனதே பெரிய விஷயம். அந்த விஷயத்த விக்ரம் இதுதானே நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மைண்ட் டைவர்ட்லாம் பண்ணாம கரெக்டான வழியை சொன்னார். நீங்க வெளியே போய் பேசுங்க, இப்போ கொஞ்சம் விலகி இருங்க, ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனையை வெளியே போய் பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேசி டயர்டாயிடுச்சு பார்வதி, எங்களுக்கே டயர்டாயிடுச்சுன்னா நீலாம் எவ்வளோ கோத்ரூ பண்ணுவ, அதனால இதை விட்டுடு அப்படின்ற மாதிரி அழகான அட்வைஸ் பண்ணியிருக்கிறப்பல பார்வதியும் இதை எடுத்துக்கிற ஆளு தான். ஆனால் நேற்று ஒரு சாண்ட்ரா ஒரு பிட்டு போட்டு போயிட்டாங்க. என்னன்னாக்கா, அவன் அப்படிதானே பண்ணான், நீ ஏன் இல்லை அப்படி பண்ணலன்னு மாற்றி சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்வதியை மைண்டை கொஞ்சம் குழப்பி விட பார்த்தாங்க. அதாவது அவன் பேட் டச் தானே பண்ணான் அப்படின்ற மாதிரி பார்வதியை மோல்டு பண்ண பார்க்குறாங்க. அது பார்வதி எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு தெரில. நேற்று லைவ்ல நடந்ததுங்க. சாண்ட்ரா இந்த விஷயத்த பார்வதி மைண்டில் ஏற்றுறாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்குலாம் அது தெரியும். அவன் என்னவோ பண்ண மாதிரி தான் இருந்தது, நீ தான் இந்த மாதிரிலாம் அவனை ப்ரெஷர் பண்ணதுனால நீ ஏதோ மாற்றி சொல்லிட்டியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பார்வதி மைண்டில் போட்டாங்க, விஷயத்தை கக்குனாங்க. அது பார்வதி அதை மைண்டில் ஏற்றுக்கினாங்களா இல்லையா, இன்னும் அதுக்குண்டான எஃபெக்ட்லாம் என்னன்னு தெரியல. ஏதோ ஓகே மக்களே, இது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, பார்வதிக்கு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ விக்ரம் கிட்ட பேசி ஒரு மைண்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த மைண்டு கிளியர்னஸ்லேயே அப்படி விளையாடுவாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ப்ரொமோ வச்சு பார்த்தாக்கா அந்த சண்டை திரும்பி தொடருது, திரும்பியும் வாய் வார்த்தை எல்லாமே போயிட்டு இருக்கு. பார்வதினால ஃபுல் டெப்த்தோடு இறங்கி கமருதீன் கிட்ட சண்டை போட முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சண்டை வந்துடும் நினைக்கிறேன். இதுதான் மக்களே இப்போ கரண்டாக போயிட்டு இருக்கல லைவ்ல நடந்த விஷயங்கள். அடுத்த லைவ்ல அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.